2வது சங்கீதம் 12வது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஏன் அவரை முத்தம் செய்ய வேண்டும்? இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரனை கொண்டு அன்றே கர்த்தர் எழுதி வைத்து விட்டார். கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிறவைகளை ஒரே வசனத்தில் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் எழுதி வைத்து விட்டார். அவன் குமாரன் கோபம் கொள்ளாமல் அவரை முத்தம் செய்யுங்கள். நீங்கள் வழியாதபடிக்கு முத்தம் செய்யுங்கள். ஆமா, இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். இன்னும் கொஞ்ச காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகிறது என்பதற்கு ஒரு ஆரம்பம் தான் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது சொல்லி இருந்தாரோ அவைகளில் 99.9% நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சம்பவிக்கும்? யுத்தங்களை கேட்பீர்கள், யுத்தங்களை காண்பீர்கள், கொள்ளை நோய் பரவும், பஞ்சம் உண்டாகும். ஆமென். இவைகள் எல்லாமே இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நம்முடைய கண்காண, நம்முடைய காது கேட்கவே இவைகள் எல்லாம் நடந்து கொண்டு இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது. இனி உள்ள காலம் என்பது சமாதானமா இருக்க போகிறதா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் தான் இருக்கிறது. இனியுள்ள தலைமுறை எப்படி காரியங்களை சந்திக்க போகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. இந்த காலகட்டத்தை நாம் எப்படி தாண்ட போகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. எப்ப வேணாலும் இந்தியாவில் யுத்தம் வரலாம் என்கிற செய்திகள் இப்பொழுது வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும், நாளைக்கு என்ன உண்டாகும், இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி. இதன் நடுவில் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் நமக்கு இந்த ராத்திரி நேரத்தில் பேசுகிறது. இதன் நடுவிலும் ஒருவரால் சமாதானத்தை தர முடியும். இதன் நடுவிலும் ஒருவரால் நம்மை பாதுகாக்க முடியும். இதன் நடுவிலும் ஒருவரால் நம்மை வாழ்ந்து நிற்க வைக்க முடியும். ஆமென். எப்படி இதன் நடுவில் சமாதானமா இருப்பது? அதுதான் அதே வசனத்தின் கடைசியில் சொல்யூஷனா சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். வேற நோ ஆப்ஷன், வேற நோ சொல்யூஷன். இந்த காரியத்தில் ஒரு தேவ ஜனத்திற்கு, தேச ஜனத்திற்கு சமாதானம் உண்டாக வேண்டுமானார் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். அது வேற ஒன்றுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வது. கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், எல்லாருக்கும் பைபிள் படிச்ச எல்லாருக்குமே தெரிந்த வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு. உம்மை அறிந்தவர்களுக்கு சமாதானம் என்று அல்ல, உம்மை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு சமாதானம். இந்த இரவு நேரத்தில் நான் பேச போகிற வார்த்தை அவரை அறிகிறவர்கள் அல்ல, அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள். இந்த வார்த்தை தேவனை இதுவரை அறியாத ஜனத்திற்கு மாத்திரமல்ல, தேவனை அறிந்த ஜனத்திற்கும் கர்த்தர் பேசுகிறார். எனக்கு இயேசுவை தெரியும் என்று சொல்வதில் அல்ல, எனக்கு இயேசுவை பற்றி கொண்டிருப்பதுதான் முக்கியம். இளைய குமாரனுக்கு பன்றியின் கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒன்று சொல்ல முடிந்தது. என்ன சொல்ல முடிஞ்சிச்சுன்னா, எனக்கு ஒரு அப்பா உண்டு, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். இந்த அப்பா இருக்கிறார்னு சொல்றதுனால இந்த குமாரனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்பா இருக்கிறார் சொல்றதுனால அவனுக்கு உடனே ஆகாரத்தை கொடுக்கவில்லை. அப்பா இருக்கிறார் சொல்றதுனால அவன் இருக்கிற சூழ்நிலை மாறவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கிறோம். கேட்டா சொல்லுவோம், இயேசு எனக்கு தெரியும், நான் இயேசுவை தான் ஆராதிக்கிறேன், ஆனா இயேசுக்கு எனக்கு சம்மதமே. அப்பா இருக்கிறார். அப்பா எங்க இருக்கிறார்? அப்பா எங்கேயோ இருக்கிறார், இவன் எங்கேயோ இருக்கிறார். இது அல்ல வாழ்க்கை. ஆமென். ஆனா இனியொரு குமாரன் உண்டு, மூத்த குமாரன். அவன் அப்பாவோடு கூடவே இருக்கிறான். அவன் நினைச்சது போல சில காரியங்கள் அவனுக்கு அப்பா அனுமதிக்கவில்லை. ஆனால்
எந்த இடத்திலும் ஒரு சமாதான குறைச்சல் வராதபடி அவனை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா இருக்கிறார் என்று சொல்வதில் அல்ல பெருமை, அப்பாவோடு இருப்பதுதான் பெருமை. அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன். அப்பா இருக்கிறார் என்று சொல்வதில் அல்ல, அப்பாவோடு இருப்பதுதான். இன்னைக்கு இந்த வார்த்தை பேசப்படும் போது இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு முதலாவது ஒரு கேள்வி வைக்கிறேன். அப்பா இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா, இல்ல அப்பாவோடு இருக்கிறீர்களா? அப்பாவோடு இருக்கிறீர்களா? அப்பாவோடு இருக்கிற பற்றி கொள்ளுகிற அனுபவம். உண்மையான ஒரு தேவ பிள்ளை நான் இன்னும் ஆண்டவரை நெருங்குகிறேன் என்பதின் பிரதானமான அடையாளம் என்ன தெரியுமா? நேற்றைக்கு ஆண்டவர் மேல வைத்த வைராக்கியத்தை விட, பற்றி கொள்ளுகிறதை விட நான் இன்னைக்கு அதிகமாய் பற்றி கொள்வேன். ரூத் வயல்நிலத்தில் ஆரம்பத்தில் வந்தது போவாசை பற்றி கொள்ள அல்ல, கதிரை பொறுக்குவதற்காக. ஆனா போவாசை குறித்த தெளிவு, போவாஸ் யார் என்கிற தெளிவு, போவாஸ் பேச பேச அவளுக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ இரக்கம் கிடைக்குது, தயவு, ஃபேவர் கிடைக்குது, தயவு கிடைக்குது. இப்போ போவாஸ் அப்படியே அட்மையர் பண்றா. போவாசுடைய வார்த்தைகள், போவாசுடைய பார்வை, போவாசுடைய இரக்க குணம், போவாசின் காண்பிக்கிற தயவு இப்பொழுது ரூத்துக்கு கதிரை விட போவாஸ் தான் பெரிதாக தெரிகிறார். இப்ப வீட்டுக்கு வந்ததும் நகோமி சொல்றார், நான் போன வயலில் போவாசுடையது. போவாசை குறித்து நகோமி இடத்தில் சொன்னதும் நகோமி போவாஸ் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்னா, அவர் உனக்கு தூரமானவர் அல்ல, அவர் உனக்கு நெருங்கின உறவு அப்படின்றார். நெருங்கின உறவு. இதை கேட்டதும், போவாசை குறித்த ஒரு தெளிவு கிடைத்ததும் ரூத் அடுத்து திரும்ப வயல்நிலத்துக்கு போகிறார். இரவோடு இரவா. எதற்கு தெரியுமா? கதிர் பொறுக்குவதற்கல்ல, போவாசை பற்றி பிடிப்பதற்கு. தேவனை அறிகிற அறிவிலே நான் இன்னும் வளருகிறேன், பற்றி கொள்ளுகிறேன் என்பது, அது அறிகிற அறிவு இன்னும் எனக்குள்ள வளருகிறது என்பதற்கு பெரிதான அடையாளமே நான் இன்னும் அவரை பற்றி கொண்டிருப்பேன். இன்னும் இன்னும் நான் பாடின இன்னும் உம்மை அறியணும். இன்னும் எனக்கு அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் என்பதல்ல, இன்னும் நான் எவ்வளவு அவரை பற்றி கொண்டிருக்கிறேன். அதனாலதான் எபேசு சபைக்கிட்ட சொல்லும் போது சொல்லுகிறார், இப்போ கிரியெல்லாம் சூப்பரா இருக்குது, ஆனா நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு, வைராக்கியம், ஆமென், அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆசாப் 73 சங்கீதத்தில் சொல்ற, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அவரை பற்றி கொள்ளுகிறவன் வாழ்க்கையில பிரச்சனையே வராது என்றல்ல, அவரை பற்றி கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையில சோதனை வராது என்றல்ல. ஆசாபினுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், நான் காலைதோறும் தண்டிக்கப்பட்டு நாள்தோறும் வாதிக்கப்பட்டிருக்கிறேன், இப்படிதான் சொல்றார். ஆனால் பிரச்சனை வந்தும் ஆசாப் என்ன சொல்லுகிறார்னா, நான் விழுந்து போக கர்த்தர் விடவில்லை. நெருக்கம் வராது என்றல்ல, நெருக்கத்தின் நடுவிலும் என்னை கர்த்தர் மகிழ்ந்து துதிக்க வைத்துக் கொண்டிருப்பார். பிரச்சனை வராது என்றல்ல, பிரச்சனை நடுவில் தமது பிரசன்னத்தினால் கர்த்தரை நிறைத்துக் கொண்டிருப்பார். இதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். ஏசாயா 26 வாசித்தோம், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட சமாதானம் கொடுக்கிறார் என்றால், சாதாரணமான சமாதானம் அல்ல. இன்றைக்கு ஒரு சமாதானம், நாளைக்கு அந்த சமாதானம் அப்படி அல்ல, பூரண சமாதானம், ஃபுல்னஸ் கொடுக்கிறார். இதற்கு மேல ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு இல்லை. அப்படி ஒரு தெய்வீக சமாதானம் அவரை பற்றி கொள்ளுகிறவருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், அது யாரா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, படித்தவர்களானாலும் சரி, படியாதவர்களானாலும் சரி, தகுதி உள்ளவர்களானாலும் சரி, தகுதி இல்லாதவர்களானாலும் சரி, பணக்காரர்களானாலும் சரி, ஏழையானாலும் சரி, எந்த கோத்திரத்தார், எந்த ஜாதியானாலும் சரி, எந்த மதமானாலும் சரி, அவரை பற்றி கொள்ளுகிறவர்களை சமாதானமாய் காக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எனவேதான் இந்த 2 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவர், உம்மை அண்டிக் கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் சொல்லல, உம்மை அண்டிக் கொள்ளுகிற பெந்தேகோஸ்தேக்காரங்கன்னு சொல்லல, உம்மை அண்டிக் கொள்ளுகிற சிஎஸ்ஐக்காரங்க, உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். ஏன் இந்த மாலை நேரத்தில் இந்த நற்செய்தி பெருவிழாவில் இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கப்படுகிறார் என்றால், சொல்யூஷன் இல்லாமல் அல்ல, இது கடைசி காலமானாலும் நமக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எவன் ஒருவன் அவர் வழியாய் பிரவேசிக்கிறானோ அவன் உள்ளும் புறம்பும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மைதானத்திலிருந்தும்
ஆன்லைன் மூலமாகவும் ஆங்காங்கே இருந்தும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நேற்றைக்கு செய்தியை கேட்டிருப்பீர்கள். ஏதேனை இழந்து விடாதீர்கள். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அநேக நன்மைகள் நமக்கு உண்டு. தேவன் இந்த பூமியில மாத்திரமல்ல, இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் உண்டு. அதை தேவன் அதிரதி காலத்தில் சுதந்தரிப்பார். ஆனால் எல்லாவற்றை விட தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அதை சுதந்தரிக்கும்படியாய் பிரயாசம். அதற்காக தான் இப்படிப்பட்ட நற்செய்தி கூட்டங்களை கர்த்தர் இன்றும் நம்முடைய தேசத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாக்கியம் எல்லா நாளும் கிடைக்குமா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை நான் செய்திக்குள் போகும்போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். நன்றாய் கவனிங்கள். அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறார் என்றால், யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 35, 36 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். வாசியுங்கள். யோவான் 12, 35, 36 வசனங்கள். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இன்னும் கொஞ்ச காலம். ஆமென். இந்த வார்த்தை என்ன திரும்ப எடுத்து சொல். இன்னும் கொஞ்ச காலம். வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறது. இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் நடத்த முடியாத ஒரு பாடுகள் காலம் வரப்போகிறது. அந்த காலம் வருவதற்கு முன்பாக இந்த ஒளி இருக்கும்போது எவர்கள் இந்த ஒளியை வந்து அடைகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். எந்த ஒரு கூட்டத்திற்கு போகும்போதும் இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிச்சுட்டு போகும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பேன். ஆண்டவரே, இன்னைக்கு பேச போகிற வார்த்தைக்கு அந்த வார்த்தையிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை அந்த மீட்டிங்கில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். வரும்போது ஆன்லைனில் கேட்டே வந்தேன். அருமையான பாஸ்டர் 2வது பாட்டு பாடினது இருள் சூழ்ந்த லோகத்தில். அதில் அவங்க ரிப்பீட்டடாக 2-3 இந்த வார்த்தை ஒளி. ஆமாம், இருளில் இருக்கிறவர்களுக்கு அவர் ஒளியை தருகிறவர். இருளில் இருக்கிற ஜனத்திற்கு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவர். அந்த இயேசு சொல்கிற வார்த்தை, எப்பொழுதும் இந்த ஒளி உங்கள் நடுவில் இருக்காது. ஒளி இருக்கும்போது அதை கண்டடைகிறவன் பாக்கியவான். ஒளி இருக்கும்போது அதில் வந்து சேருகிறவன் பாக்கியவன். பாருங்க, இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும்போது இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் லைட்டு கெட்டினோன்னு நீங்க வாரீங்களோ இல்லையோ இன்னொரு கூட்டம் வரும். இந்த பூச்சி கூட்டம். ஏன்னா ஃபர்ஸ்டா இப்படி ஒரு பிரகாசமான இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த பூச்சியெல்லாம் எங்க இருந்து래 நமக்கு. அது இந்த பாட்டு பாடுறவங்களுக்கு படுற அவஸ்தை இருக்குதே. வாயை திறந்து அல்லேலியான்னு சொல்லும்போது 2 பூச்சி வாய்க்குள்ள போயிடும். எங்களுக்கு விழுங்கவா துப்பவா, ஏன்னா பாட்டை முடிக்கணும். ஒளி இருக்குதுன்னு தெரிஞ்சதும் அந்த ஒளி எவ்வளவு நேரம் இருக்க போகுதுன்னு பூச்சிக்கு தெரியாது. ஆனா இருக்குதுன்னு தெரிஞ்சதும் அந்த பூச்சி ஒளியை தேடி வருது. பாத்தீங்களா? எங்க இந்த பூச்சிக்கு இருக்கிற அறிவு கூட பல நேரத்துல நமக்கு இல்லை. இந்த ஒளி எப்பொழுதுமே இருக்காது. விசேஷமா இங்க ரொம்ப பாக்குறதை விட ஏதாவது கிராமத்துல எல்லாம் மீட்டிங் போகும்போதுதான் அங்க திடீர்னு இப்படி எல்லாம் லைட் எல்லாம் கட்டிட்டாலும் அப்படி வரும் பூச்சி. அந்த பூச்சி கூட எங்களுக்கு ஆடியன்ஸ்ல ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பூச்சியில ஆட்கள் அதிகமா இருக்கும். அப்படி வந்து அடையும், அப்படி கூட்டம் கூட்டமா வரும். ஏன்னா ஒளியை பார்த்துச்சுன்னா இந்த சான்ஸை பயன்படுத்துறதுக்காக அந்த பூச்சிகள் அவ்வளவு வேகமா பறந்து வரும். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிற, இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த ஒளி இல்லாமல் போக போகிறது. ஆமா, இந்த காலத்தில் இந்த ஒளியை கண்டடைந்து வந்தடைகிறவன் அவன் பாக்கியவான், அவன் பாதுகாக்கப்படுவான். இந்த ஒளியில் நடக்கிறவன் இடரமாட்டான். இந்த ஒளியில் நடக்கிறவனுக்கு பாதை தெரியும். இந்த ஒளியில் நடக்கிறவனுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பது தெரியும். இந்த ஒளியில் நடக்கிறவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, இங்கே நான் கண்ணை மூடினாலும் உமது சாயலால் நான் திருப்தி ஆவேன். ஹல்லேலூயா. ஒளியை அடையாதவனுக்கு, ஒளியில் வராதவனுக்கு யார் அந்த ஒளி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாசிக்கும் போதே சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். இதை அங்கீகரிக்கிறவர்கள் என்னோடு கூட கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹalleluya. இந்த ஒளியினிடத்தில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆமென். ஒளியினிடத்தில் வருகிறவர்கள் மீட்கப்படுவார்கள். ஒளியினிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். நான் செய்திக்குள் போக விரும்புகிற நேரம் அதிகம் போகிறபடினால, அப்ப பற்றி கொள்ளுகிறவர்கள் அவர்களிடத்தில் வெளிப்படுகிற காரியம், ஒரு 4 காரியங்களை ஒரு பகுதியை முன்வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாய் பிரவேசிக்கும் போது அங்கே ஒரு குருடன் இருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 10வது அதிகாரம் மார்க் சுவிசேஷம் அதனுடைய 52வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் பார்வையடைந்து இயேசுவை பற்றி கொண்டு சென்றான் அப்படின்னு. ஆமென். இந்த வார்த்தைகளை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் அடியானோடு இடைப்பட்டது போல நான் உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். பார்வையடைந்தவன் அவரை பற்றி கொள்கிறான். யார் பார்வையடைந்தானோ அவன் அவரை பற்றி கொள்வான். பார்வை அடைகிறான் என்று சொல்லும் போது இதுக்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், கண்கள் அடைக்கப்பட்டவனாய். கண்ணை அடைச்சிட்டாலே நமக்கு முன்னாடி என்னதான் தெரியும்? ஹலோ, கண்ணை மூடினா என்ன தெரியும்? இருள். இவ்வளவு நாள் இருளுக்குள் இருந்தவன் இப்பொழுது பார்வை அடைகிறான், ஒளியை பார்க்கிறான். ஒளியை அடைந்தவன் அடுத்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால், உலகத்தை பற்றி கொள்வதற்கல்ல, அவரை பற்றி கொள்வதற்கு. சரியான ரட்சிப்பை பெற்ற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற பிரதானமான காரியம், அவர்கள் உலகத்தை பற்றி கொள்ள மாட்டார்கள், அவரை பற்றி கொள்வார்கள். ஆண்டவர் இங்கே என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது, இவன்கிட்ட சொல்லல நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் அப்படின்றார். அவன் இப்போ திரும்பி வீட்டுக்கு போனாலோ எங்க போனாலும் ஆண்டவர் அவனை கேட்க போறது கிடையாது. ஆனா பார்வை அடைந்தவன், ஆவிக்குரிய கடவுள் சொல்றேன், இதுவரை இருளில் இருந்த இவன் இப்பொழுது வெளிச்சத்தை கண்டதும், கண்ணை திறந்ததுமே யாரை தான் பார்த்திருந்திருப்பார் தெரியுமா? இயேசுவை பார்த்திருந்திருப்பார். அவர் தான் ஒளியாச்சே. அவரை பார்த்ததும் அவனுடைய ஏக்கம் எதுக்கு போகுதுன்னா, இனி உலகத்தை நோக்கி அல்ல, இனி அவரை நோக்கி நான் பின்தொடர்றேன், அவரை பற்றி கொண்டேன். இதை யாரும் அவனுக்கு சொல்லவில்லை. எப்பா உனக்கு ஒளி கிடைச்சிச்சுல, நீ அவரை பின்பற்றி சொல்லல, அல்லது இயேசுவே சொல்லல, நீ என் பின்னே வா என்று சொல்ல, நீ போன்றார், நீ போ என்றார். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல ஏன் அவனை போக சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் அவரிடத்தில் வந்து பார்வையை பெற்றார்கள், அற்புதங்களை பெற்றார்கள். பெற்ற எல்லாருமே அவரை பின்பற்றினார்களான்னு கேட்டா இல்ல. வந்த அநேகர் வந்து வாங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஆண்டவர் இவனையும் பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டார்னா, இவனுக்கும் சுகம் கொடுத்தோன்னு இவன் போயிடுவான். அதனால ஆண்டவர் சொல்ற, நீ போப்பா அப்படின்ட்டார். ஆனா சரியான பார்வை அடைந்தவன், ஒளியை கண்டவனுக்கு அவரை விட்டுட்டு போக முடியாது, அவரை விட்டுட்டு போக முடியாது. ஒளியை கண்டறிந்தவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா 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 பின்னோ. அவன் பற்றி கொள்ளுகிறான். பார்வை அடைந்தவன் அவரை பற்றி கொள்வான். இந்த ஒளியை அடைந்தவன் அவரை பற்றி கொள்வான். இந்த ஒளியை அடைவதற்கு அல்லது அவன் பார்வை அடைந்து அவரை பற்றி கொள்வதற்கு அவன் செய்த ஒரு 4 காரியங்களை தான் இந்த மாலை நேரத்திலே உங்கள் நடுவில் பேசும்படி ஆவியானவர் இடைப்பட்டார். இந்த வார்த்தைகள் இந்த பகுதியை எடுத்தேன் என்றால், இந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தின வசனத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுவார். 45வது வசனத்தை வாசிங்கள். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும்
அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அதாவது இந்த கோபத்திற்கு தப்புவிக்கப்பட, இனி வரப்போகிற ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட, அநேகரை மீட்கும் பொருளாக நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி அவர் பேசி முடித்து விட்டுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த வார்த்தையை வைத்து நான் இந்த சம்பவத்தை கனெக்ட் பண்ணி பேச விரும்புகிறேன். இதை சொல்லிவிட்டு அவர் புறப்படுகிறார். எந்த வழியாய் புறப்படுகிறார் என்றால், இவன் இருக்கிற வழியாய் நடந்து போகிறார். ஆமென். இவனுக்காக அந்த வழியில போனாரான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனால் அவன் இருக்கிற வழியாய் புறப்படுகிறார். இனி வார்த்தை நல்லா கவனிங்க. இவன் பார்வை அடைந்து அவரை பற்றி கொள்வதற்கு இவனிடத்தில் வெளிப்பட்ட ஒரு 4 காரியங்கள். முதலாவது காரியம், அவன் செய்த முதல் காரியம், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவரை நோக்கி கூப்பிட்டான். வாசிங்கள் 10வது அதிகாரத்தின் 47வது வசனம், 46 47 வாசிங்கள் சேர்த்து. பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நல்ல கவனிங்க. இவன் பார்வை இல்லாதவன், இவன் பிச்சை கேட்கிறவன். பார்வை அடையும்படி, அநேகர் சுகமாகும்படி இயேசுவினிடத்தில் வந்தார்கள். சிலர் பார்வை அடையும்படி வந்தார்கள். அதே போல இயேசுவினிடத்தில் சுகத்தை பெறும்படி இவன் தேடி வந்தவன் அல்ல. இவன் வழியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறவன். பிச்சை கேட்கிறவங்க ஒருத்தங்களை பார்த்தாங்கன்னா என்னதான் கேட்பாங்க? ஹலோ, நீங்க பிச்சைக்காரங்களே பார்க்காதது போல இருக்கிறேன். பிச்சை கேட்கிற வழியில இருந்து என்னதான் கேட்பான்? யாரை பார்த்தாலும், பாஸ்டர்ஸை பார்த்தாலும் பிச்சை தான் கேட்பான், விசுவாசிகளை பார்த்தாலும் பிச்சை தான் கேட்பான், தேவனை அறியாதவங்க யாரை பார்த்தாலும் பிச்சை தான் கேட்பான். அப்போ இப்ப இயேசு இங்க வரும்போது இவன் இதுவரை எல்லாரிடத்திலும் என்ன கேட்டானோ அதை தான் இவர்கிட்டையும் கேட்டிருக்கணும். ரெண்டாவது, பிச்சைக்காரங்க பிச்சை கேட்கும்போது எப்படி கூப்பிடுவாங்க? இவ்வளோ அழகா சொல்றீங்க பாருங்க. இப்பெல்லாம் அட்வான்ஸ் டேடி மம்மின்லாம் கூப்பிடுறாங்களா? அப்பா இப்படிதான் கூப்பிடும், ஐயா இப்படி போடும். ஆனா இவன் இப்ப இயேசு வருகிறார் தெரிஞ்சதும் ஐயானா கூப்பிட்டா எப்படி கூப்பிடுறா தெரியுமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அவரை நோக்கி கூப்பிடுகிறான். பார்வை அடைய விரும்புகிறவன், ஒளியை அடைய விரும்புகிறவன் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி, இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. சத்தமா இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சத்தமும் நாமம் உயரணும், உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும், பாடுவோம். எல்லாரையும் கூப்பிடுறது போல அவனை கூப்பிடவில்லை. அவன் கூப்பிடுகிறான், நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே. அவன் நாமத்தை சொல்லி எவன் கூப்பிடுகிறானோ, அவன் யாரா இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கட்டும், அவன் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவன் ரட்சிக்கப்படுவான்.
யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு எழுதும் போது கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யோவேல் 2:32. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹீப்ரு மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், 10வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ ஒளிய அடைய விரும்புகிறவன் எதை செய்ய விரும்புவான் தெரியுமா? அப்பா நாமத்தை சொல்ல விரும்புவான். ஆமென். இந்த வார்த்தை ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பேசுற வார்த்தை, அந்த ரட்சிப்பில் நான் நிலைத்திருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வேன் தெரியுமா? ஒரு நாளில் அதிகமாக அவர் நாம என் வாயில நான் உச்சரித்திருந்திருப்பேன். என் வாயில் அப்பா நாமத்தை நான் இன்னைக்கு எவ்வளவு தூரம் உச்சரிக்கிறேனோ, இயேசுன்னு சொல்றதுல என் வாய் கூசுதுன்னா இன்னும் நான் அந்த ஒளி இல்லை என்ற அர்த்தம். இயேசுன்னு சொல்றதுல நான் சந்தோஷப்படுகிறேன் என்றால் நான் அந்த ஒளிக்குள் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன் இப்பொழுது இவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட காரணம் என்ன? ஏன் இப்படி கூப்பிடுறான்? அதுவும் தெரியும், இந்த சம்பவம் படித்தவர்களுக்கு தெரியும். இப்படி அவன் சொல்லி கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது எத்தனை பேர்கிட்ட ஐயான்னு சொல்லி கூப்பிடும் போது யார் அவனை தடுக்கவில்லை. ஆனா இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி இவன் சத்தமிட்டு கூப்பிடும் போது வந்து தடுக்கிறார்கள். சும்மாரு சும்மாரு. ஆமே, நீங்க என்ன செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தடையே வராது. ஆனா இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, பிரச்சனையா வரும். ஆமே, வேற என்ன வேலை செஞ்சு பாருங்க, தூக்கம் வராது. ஆனா ஜெபிக்க உட்கார்ந்து பாருங்க, இல்ல சாத்தா அப்படிதான் தடுப்பான். இப்படி தடை வந்ததும் ஐயோ நம்ம தெரியாம கூப்பிட்டோமோ, நமக்கு இங்க மதிப்பு இல்லையோன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாப் ஆகல. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் இன்னும் அதிகமாய் சத்து விட்டு கூப்பிட்டான். ஏன் இவன் இவ்வளவு வைராக்கியமா, இதுவரை யாரிடத்திலும் இப்படி கூப்பிடாதவன் இப்படி ஒரு நாமத்தை சொல்லி இவ்வளவு தடை வந்த பிறகும் அவன் இப்படி சத்தமிட்டு கூப்பிடுவதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம், அவன் காதுல என்ன கேள்விப்பட்டான் தெரியுமா? இயேசு இந்த வழியா போறாரு, இயேசு இந்த வழியா போறாரு. ஏன் இப்படி ஒரு கேள்வி இவன் காதுல இந்த சத்தம் கேட்க காரணம், அவன் ஒரு கொஸ்டின் கேட்கிறான், எப்பா எப்பவும் இல்லாத சத்தம் இந்த தெருவில் இருக்குதே, அப்படி என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்டதும் கூப்பிட்டு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை, இயேசு இங்க இருக்கிறார். இந்த வார்த்தையை இந்த மீட்டிங்கோட கூப்பிட்டு சேர்த்து சொல்றேன். எப்பவுமே இந்த கிரவுண்ட்ல இந்த சத்தம் கேட்காது. இதுவரை கேட்காத சத்தம் இந்த 3 நாள் இங்க கேக்குது. ஏன் கேக்குதுன்னா நாங்க வந்ததுனால இல்ல, இயேசு இங்க இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசு இங்க இருக்கிறார். இதுவரை கேட்காத சத்தம் இந்த தெருவில் கேக்குது. ஏங்க இவன் இப்படி கேட்கிறாள, ஏன் இந்த சத்தம் இப்படி ஒரு சத்தம் கேட்குது, ஜனக்கூட்ட சத்தம் அதிகமா இருக்குதுன்னு கேட்டதும் அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? பொதுவா இங்க நேற்றைக்கு விட இங்க இன்னைக்கு ஆட்கள் கூட்டம் அதிகம் அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே வார்த்தை, இயேசு இந்த வழியாய் போகிறார். இதுவரை இந்த கிரவுண்ட் சும்மா தான் இருந்துச்சு. ஆனா இந்த 3 நாள் ஸ்பெஷலா சவுண்டு கேட்குது. ஏன் சவுண்டு கேட்குதுன்னா ஒரே வார்த்தை, இயேசு இங்க இருக்கிறார், இயேசு இங்க இருக்கிறார். இதை அறிந்தவன், ஒளி நம்ம பக்கத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சவன், இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று தெரிந்தவன், அவனுக்கு அடுத்த ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு. அவர் இந்த வழியில வந்து தங்கல, அவர் இந்த வழியாய் போகிறார். அப்போ என்ன கிராஸ் பண்ணி போக போறார். இன்னைக்கு போயிட்டார்னா நாளைக்கு திரும்ப இங்க வருவார்னு கேரண்டி கிடையாது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவனுக்கு தெரியும், இந்த சான்ஸை விட்டுட்டா அடுத்த வருஷம் இதே போல ஒரு கன்வென்ஷன் நடக்கும் என்று எனக்கு தெரியாது, அடுத்த வாரம் இதே போல ஒரு மீட்டிங் இங்க எனக்காக அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது.
அடுத்த வாரம் இதே போல இயேசு இந்த வழியாய் வருவார் என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் வருகிறார் என்ற செய்தி கேட்டதும் யாரு தடுத்தால் என்ன, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தால் என்ன, நோக்கி கூப்பிட்டவனுக்காக கர்த்தர் நின்று கிரியை செய்ய துவங்குகிறார். அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இந்த கடைசி காலத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை ஏன் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? இதுதான் சரியான நேரம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், கிருபையை விருதாவாக்காமல் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். சங்கீதம் 107 கடைசி இப்படி சொல்லப்படுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று. ஆமென். யாரை பரலோகம் ஞானவானை பார்க்கிறது தெரியுமா? படித்தவர்களை அல்ல, திறமை உள்ளவர்களை அல்ல, நோபல் பரிசை பெற்றவர்கள் அல்ல, பல விருதுகளை பெற்றவர்கள் அல்ல. எவன் கர்த்தருடைய கிருபை உணர்ந்து கொள்ளுகிறாரோ, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு தந்த கிருபையை நான் சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்பதை எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவனை தான் பரலோகம் ஞானவானை பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டு இந்த உணர்வுக்குள்ள வருகிற ஒவ்வொருவரையும் பரலோகம் ஞானவானாய் பார்க்கிறது. அப்படி நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்வார், கர்த்தர் இறங்கி ரட்சிப்பை கட்டளையிடுவார். அவனுக்கு தெரியும், இந்த சான்ஸை விட்டுட்டா நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. எத்தனையோ பேர் கர்த்தர் கொடுத்த தருணங்களை இழந்து விட்டார்கள் தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீலங்கா தேசத்தில் நினைக்கிறேன் ஒரு போதகர் சொன்ன சாட்சி. ஒரு சபையில் ஒரு வாலிப பிள்ளை சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்கென்று அதிக வைராக்கியமாய் நின்று தன் வாலிப நாட்களில் அதிகமாக அவன் ஊழியம் செய்ய தொடங்கிட்டான். அவளுடைய ஸ்பெஷல் என்னன்னா, வீட்டில் இருந்து சர்ச்சுக்கு பஸ்ஸில் வரும்போது ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் ட்ராவலில் கூட இருக்கிறவங்களுக்கு காஸ்பலை சொல்லி அவங்கள இயேசுவை அறிய வச்சிருவாங்க. அப்படி ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். சிறு வயதுலேருந்து வாலிப குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் ஆண்டவருக்குன்னு அப்படி வாழ்ந்த மகள். ஒரு குறிப்பிட்ட வாலிபர் வயசில் வரும்போது கூட இருந்த நண்பர்கள் எல்லாம், நீ என்ன இயேசுனே போயிட்டு இருக்கிற, கொஞ்ச நாள் நீ உலகத்துக்குள்ளே வந்து பாரு அப்படி சொல்லி அவளுடைய மனதை மாற்றி இப்போ அவள் என்ன டிசிஷன் எடுக்கிறான்னா, ஒரு ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு நான் இந்த ஊழியெல்லாம் செய்யாமல் கொஞ்சம் உலகத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இப்படி போயிட்டு வரேன் சொல்லி பாஸ்டர்கிட்ட போய் பெர்மிஷனும் கேட்குறேன். பாஸ்டர், நான் ஒரு 6 மாதத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் 6 மாதத்துக்கு கொஞ்சம் உலகத்துக்கு நான் இவ்வளோ நாள் ஆண்டவருக்கு நிற்கிறேன். நான் கரெக்டாக டிசம்பர் 31 நான் திரும்ப சர்ச்சில் வந்து ஜனவரி 1 பழையது போல் ஆண்டவருக்காக நிற்க தொடங்குவேன். பாஸ்டர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் முடியாதுமா, இப்படியெல்லாம் முடியாது. இல்லை பாஸ்டர், அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டா, பாஸ்டர் இத்தனை வருஷம் என் மேலே நம்பிக்கை இருந்தது, எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறேன் பாஸ்டர், இந்த ஒரு 6 மாதம் என்னை நம்புங்க, என்னை நம்புங்க அப்படி சொல்லிட்டு அவள் பெர்மிஷன் வாங்கிட்டு அவள் உலகத்துக்குள்ளே போயிட்டா நண்பர்கள் கூட. அவள் ட்ராக் கொஞ்சம் அப்படியே மாறிச்சு. டிசம்பர் மாதம் வருது, கடைசி வாரம். அந்த சபையை பொறுத்தவரை அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்கிற குடும்பமாக சாட்சி சொல்கிற நேரம். அப்போ அதுக்கு முந்தின வாரத்துலேருந்தே அவங்க பெற்றோர் அந்த மகள்கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா 2 வாரம் சர்ச்சு, கடைசி 2 வாரமாவது சர்ச்சுக்கு வா, வந்து நீ சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போயிரு. அப்போ அவள் சொல்கிறா, இல்லைம்மா இனி ஒரே வாரம் தான் பொறுத்துக்கோங்க, 31 நான் வந்துடுவேன், 31 நான் வந்துடுவேன், 31. அதுக்கு முந்தின கடைசி வாரத்துக்கு காலையிலேயே அவங்க அம்மா அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் இன்னைக்கு குடும்பமாக சாட்சி சொல்லணும், எல்லாரும் நிற்பாங்க, நீ வரலன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம போய் குடும்பமாக நீ சாட்சி சொல்லிட்டு வேணா நான் திரும்பி வந்துரு. அப்போ என்ன சொல்கிறேன்னு, இந்த 1 வாரம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் இன்னைக்கு போங்க, நெக்ஸ்ட் வீக்கு நான் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் கிளம்பிட்டாங்க. வேதனையோடு கிளம்புனாங்க. சர்ச்சில் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பயங்கர அலாம் சவுண்டு, தேசத்தில் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது. என்ன நியூஸ் வெளியில் வந்து பார்த்தா, அந்த நாட்களில் தான் சுனாமி அடிச்சது. இவங்க வீடு கடப்புற பக்கம், கடலுக்கு பக்கத்தில், இவன் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறா. அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் சர்ச்சுக்கு போன எல்லாருமே சேஃபாக காக்கப்பட்டாங்க.
இந்த மகள் அந்த சுனாமில மரித்து போனாள். கொடுக்கப்பட்ட தருணத்தை, கிருபையை தட்டி 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 நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் என்று என்னால் கேரண்டியா சொல்ல முடியாது. இந்த பர்த்திமேயுக்கு இந்த தெளிவு இருந்துச்சு. இயேசு போகிறார், இயேசு போகிறார் என்று தெரிந்ததும் அவனுக்கு தெளிவு இருந்துச்சு. நாளைக்கும் அவர் இந்த வழி போவார் என்று தெரியாது தெரியாது. ஏன் இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார் என்றால், இன்றைக்கு ஒரு நற்செய்தி, இன்று கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவன் ரட்சிக்கத்தக்க நாமமுடைய இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. சத்தமா சொல்ல, இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம். அவர் சமீபமாய் வரும்போது அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இந்த கூப்பிடுதலினுடைய பலன் என்ன தெரியுமா? நடந்து போய்கொண்டிருந்த இயேசு நிற்கிறார். நின்று ஆளி அப்படிப்பட்டவன், எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் வசதி உள்ளவனா, அவனை நம்ம கிட்ட கொண்டு வந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இப்படி பார்க்கல. அவர் ஒருவன் அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை ரட்சிக்க வல்லவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாவப்பிடியில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாப கட்டில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அநியாயம் செய்கிறவனா இருந்தாலும் சரி, ஒருவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார், அந்த நாமம் அவனை விடுவிக்கும், அந்த நாமம் அவனை ரட்சிக்கும். ஆனா எல்லா காலமும் எனக்கு அப்படிப்பட்டதா இருக்கும் என்று கேரண்டி கிடையாது சபையே. அன்பு தேவ ஜனம், இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உள்ளத்திற்கு நான் சொல்லுகிற வார்த்தை, எந்த கட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இரவு நேரத்தில் உங்கள் காது கேட்க சொல்லுகிற ஒரு நற்செய்தி இதுதான். இயேசு இங்கு இருக்கிறார், இயேசு இங்கு இருக்கிறார். இவன் காதில் கேட்ட முதல் நற்செய்தி என்ன தெரியுமா? அப்பா, இயேசு உன் பக்கத்திலோட போறார்ப்பா, பக்கத்துல தான் வர்றார், இந்த வழியாய் போகிறார் என்று தெரிந்ததும் அவன் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறான், காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறான், சத்தமிட்டு கூப்பிடுகிறான், சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அவனுக்கு தெரியும் என்ன சொல்லி கூப்பிட்டு அவர் நிற்பார். வேற எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு மீட்பு வராது, வேற எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலும் மீட்பு வராது. இயேசுவே என்று எவன் கூப்பிடுகிறானோ அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இந்த நாமமே அல்லாமல் ரட்சிக்கத்தக்க வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. கூப்பிடுகிறான், கூப்பிடுகிறான். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எஸ்ஐயா 55:6 கர்த்தர் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில். ஆமென். திரும்ப இந்த வார்த்தையை ஏன் எடுத்து பேசுகிறேன் என்றால், எப்பொழுதுமே இப்படி ஒரு தருணம் நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஏன் அடுத்த வருஷம் இப்படி ஒரு மீட்டிங் இந்த கிரவுண்ட்ல நடக்குமான்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஏன் அடுத்த வாரம் இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல தெரியாது. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நோக்கி கூப்பிடணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் டெய்லி அதிகமாகிக் கொண்டே இருக்கணும். பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தெரியும், மோசே இயேசுவை, அதாவது ஆண்டவரை அறிகிறது எப்படி அறிந்து கொண்டான் என்றால், அவர் இறங்கி வந்து முச்செடியில் எழுந்தருளி அவனை அழைக்கிறார், அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார், மோசே என்று சொல்லி அழைத்து அவனை உருவாக்குகிறார். உருவாக்கப்பட்ட மோசே, அவரால் பயன்படுத்தப்படுகிற மோசே, முதல் சந்திப்பு தான் அவர் இறங்கி வந்தார். ஆனா அடுத்த சந்திப்பெல்லாம் அவர் இறங்கவில்லை, இவன் ஏறி போகிறான்.
தன் வாழ்க்கையிலே அவரை நோக்கி இருக்கிற அனுபவம் அவன் வாழ்க்கையில அதிகமாகி கொண்டிருக்கிற அதோடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு நாள் வந்தபோது அத்தனை கண்களும் அவன் முகத்தில் மகிமையை கண்டது. ஆமென். டெய்லி, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அவரை கூப்பிடுகிற அனுபவம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கணும். கூப்பிடுகிற அனுபவம் என்பது ஏதோ ஒரு தேவைக்காக அவரை நோக்கி கூப்பிடுவது அல்ல, ஒரு சுகத்திற்காக அவரை நோக்கி கூப்பிடுவதல்ல, எப்பொழுதுமே. ஏன்னா அவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் என்றால், பிள்ளை என்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். அப்பா பிதா என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஒரு சாட்சியை பல இடத்துல கத்த சொல்ல வைத்தார் சீமேஜர். ஆமென். எனக்கு 4 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். என்னுடைய சாட்சி, என்னுடைய காத்திருக்கிற காலம் அதுதான். என்னை கத்தர் உருவாக்கின காலம் அந்த 4 வருடம். அந்த 4 வருஷத்துல தான் ஆண்டவர் அநேக பாடல்களை கொடுத்து ஊழியத்தில் பயன்படுத்தி துவங்கி, என் சாட்சி கேட்டவர்களுக்கு தெரியும், 2016 எனக்கு மேரேஜ் ஆகுது. 2020 எனக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுக்கிறார். அவன் பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷம், எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அவனை குறித்த சாட்சி பெரிய சாட்சி. அவன் இப்போ வளர தொடங்குறான். 6 மாதம் ஆகுது, 8 மாதம் ஆகுது, 10 மாதம் ஆகுது, 12 மாதம் ஆகுது, 1 வயசு ஆயிடுச்சு, 1.25 வயசு ஆயிடுச்சு, 1.5 வயசு ஆயிடுச்சு, 1.25 வயசு ஆயிடுச்சு, 2 வயசு ஆக போகுது. இப்போ எனக்கு இவன் 8 மாதம் ஆனதுலேருந்து எனக்கு என்ன ஆசைன்னா, அவன் வாய்ஸில் என்ன அப்பான்னு கூப்பிடுறது கேட்கணும். சரியா? ஏன்னா அவன் சத்தத்தில் அப்பான்னு கூப்பிடுறது கேட்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ 8 மாதத்துலேருந்து அவன் சில வார்த்தைகளை அம்மா சொல்ல தொடங்கிட்டான். ஃபஸ்ட்டு யாரை பார்த்தலாமா? என்னை பார்த்தலாமா, என் ஒய்ஃபை பார்த்தலாமா, எங்கள் அம்மாவை பார்த்தலாமா, எங்கள் அண்ணனை பார்த்தலாமா, யாரை பார்த்தாலும் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். இது என் ஒய்ஃபுக்கு பயங்கர கெத்து. பார்த்தீங்களா, என் பிள்ளைக்கு என் மேலே எவ்வளோ பாசம்ட்டேன். ஸோ அவன் அம்மான்னு அடுத்து பாட்டிக்கு பாப்பின்னு சொல்லிடுவான், தாத்தா சொல்லிடுவான். கொஞ்ச நாள தண்ணி சொல்லி கொடுத்தா தண்ணி வராது, ஏதோ சொல்லுவான், இன்னான்னு சொல்லுவான். கொஞ்ச நாள் தண்ணியை சொல்லிட்டான். இவன் இப்படியெல்லாம் நிறைய வார்த்தை சொல்ல தொடங்கினதுலேருந்து நான் அவன் பக்கத்துலேருந்து டீச் பண்ணுவேன். டே அப்பா சொல்கிறா, அப்பா சொல்கிறா. அவன் அப்பான்னு சொல்லும்போது ஆன்னு சொல்லி அவன் ஆன்னு அப்பான்னு சொல்லும்போது அம்மான்றான். அப்படியே மூக்கில் குத்தணும் போலலாம் தோணும் எனக்கு. ஏன்னா எவ்வளோ டீச் பண்ணுவேன். டே இம்மாவை எடுத்துட்டு இப்பா போடு. 2 வயசு ஆக போகுது, சொல்லவே இல்லை. எனக்கு அது கொஞ்சம் வலி தொடங்கி, சே என் பிள்ளை அப்பான்னு சொல்லலையே, அவன் சத்தத்தில் அப்பான்னு கேட்குறது ஆசையாக இருக்குது சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங், அதில் வர்ஷிப் நடத்தும்போது இந்த சாங், அப்பா அப்பா மகனா மகனா, இந்த பாட்டை பாடி ஆராதனைலாம் முடிச்சிச்சு, வர்ஷிப் முடிஞ்சிச்சு. அந்த மீட்டிங் முடிச்சு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஈவினிங் என்ன பண்ணுறேன், எங்கள் ரூமில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஸ்பீக்கரில் அந்த ஆராதனை போட்டு விட்டுட்டு நானும் என் பையன் எங்கள் அண்ணன் பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் பெட்டில் இருந்து அந்த பாட்டு கூட கையெல்லாம் தட்டிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லேருந்தே பாட்டு ஓடிட்டு இருக்குது. இந்த ஆராதனை டைம் வரும்போது, இந்த அப்பா சாங் வரும்போது நான் என்ன பண்ணுறேன், கிச்சனில் தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறேன். என் ஒய்ஃப் கிச்சனில் தான் இருக்கிறா. தண்ணி குடிச்சிட்டு திரும்ப ரூமுக்கு வரும்போது என் வாய்ஸ் கேட்குது, அப்பான்னு பாடுறது, லைவில் பாடுறது கேட்குது. கேட்கும்போது கூட இன்னொரு கீச் சவுண்டில் ஒரு வாய்ஸ் இருக்குது, அப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. இது என்னடா லைவ்ல ஏதோ ஆடியோ பிரச்சனை ஆகிட்டான்னு ஓடி வாசல்ல நின்று இப்படி பெட்ல பார்க்குறேன். என் பிள்ளை பெட்ல இருந்துட்டு அப்பா இப்படின்னு பாடிட்டு இருக்கிறான். எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கு, எனக்கு துள்ளி குதிக்கணும், விடுவேனா என் ஒய்ஃபை முதல்ல குடிங்க, வா என் பிள்ளை அப்பாட்டா, என் பிள்ளை அப்பா. திரும்ப அந்த பாட்டை ரிப்பீட்டடாக போட்டு விட்டு அவனை அப்பா சொல்ல வச்சு, இன்னைக்கு வேறு அப்பா சொல்லிட்டு இருக்கிறான். அப்பா சொல்ல வச்சு அது எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு காமிச்சிக்கிறேன், எங்கள் அண்ணன்ட்ட கூப்பிட்டு காமிக்கிறேன். அந்த பாட்டு அவன் பாடுறதை ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அனுப்புகிறேன். எப்பா உங்கள் பாட்டுனால என் பிள்ளைய நான் அப்பான்ட்டாயா, இப்படி சொல்லி சந்தோஷத்தில் இருக்கும்போது ஆண்டவரை தட்டி பேசுகிறார். என்கிட்ட என்ன பேசுகிறாரு, உனக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சுன்னு கேட்டார். உன் பலத்தில் பிறந்துச்சா, நான் உனக்கு தந்துதான்னு கேட்டார். ஆண்டவர் என்ன கொஸ்டின், ஆண்டவரே என் பலத்தில் இல்லை, நீங்கள் தந்த பிள்ளை, நான் உனக்கு தந்த பிள்ளை ஒரு 2 வயசு வரை அப்பா சொல்லாததும் உனக்கு வலிக்குதுல்ல, ஒரு 2 வருஷம் உன்னை அப்பான்னு கூப்பிடாதது, அவன் வாய்ஸ்ல அப்பான்னு உன்னை கேட்க முடியாதது உனக்கு வலிக்குதுல்ல. அடுத்து என்ன சொன்னா தெரியுமா, நீ என்கிட்ட அப்பான்னு பேசி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாரு. நீ என்கிட்ட பழகி எவ்வளவு நாள் ஆச்சு. ஊழியத்தில் பயன்படுத்தி துவங்கினதும் பிரசனத்தில் உட்காராமலாம் இல்லை, உட்காரும். எதுக்கு உட்காருவோன்னா பயன்படுவதற்காக. இன்னைக்கு என்ன செய்தி தருவீங்க ஆண்டவரே, இன்னைக்கு என்ன வார்த்தை பேசணும் ஆண்டவரே, இப்படி உட்காருவேன்.
ஆண்டவர் கேட்கிறார், பயன்பட உட்கார்ற, பழக உட்கார்றியா? நம்ம அதிகமா தேவ சமூகத்தில் இப்ப உட்கார்றது எதற்கு தெரியுமா? ஏதோ ஒரு தேவைக்காக. ஆண்டவரே எனக்கு இதை செய்வீங்களா, இப்படி பண்ணுவீங்களா, இதுக்கு உட்கார்றோம். பழக உட்கார்றோமா? பழகிறதுக்கு. பற்றி கொள்ளுகிறவனிடத்தில் வெளிப்படுகிற முதல் காரியமே அவன் தேவனை பற்றி பிடித்து கூப்பிடுவான். அவன் நாமத்தை சொல்லி, அவன் நாமத்தை. என் பிள்ளை மூலமா இதை எனக்கு உணர்த்துறதற்கு என் பிள்ளைய 2 வருஷம் அப்பா சொல்ல விடல ஆண்டவர். இப்ப 3வது பிள்ளை இருக்குது எனக்கு. அவன் இப்பவே அப்பா சொல்றான். ஆனா அவனை 2 வருஷமா சொல்ல விடல ஆண்டவர். அது எனக்கு பெரிய பாடம். இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலிருந்து இந்த சாட்சியை பல இடத்துல ஆண்டு சொல்லுவோம். ஏன்னா அவரோடு நெருங்குகிற அனுபவம், பற்றி கொள்ளுகிறவன். அடுத்த வார்த்தை அதுதான், நெருங்கணும். அவர் சமூகத்தில் எவ்வளவு தூரம் நெருங்குகிறோமோ அவர்களுக்கு டெய்லி அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. எங்க ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்னா அவங்கள்ட்ட டெய்லி பேசுவோமா இல்லையா? டெய்லி பேசுவோமா இல்லையா? எங்க அம்மா ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் எங்க அக்கா கிட்ட பேசாம எங்க அம்மா தூங்க மாட்டான். ஏன்னா எங்க அக்கா யூஎஸ்ல இருக்கிறா. அவளுக்கு நைட், நமக்கு இங்க நைட் ஆகும்போது அங்க காலையில். அவகிட்ட ஒரு வார்த்தை பேசின பிறகு எங்க அம்மாவுக்கு தூக்கமே வரும். இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நம்ம ரொம்ப நெருங்கி ஒருத்தங்கிட்ட இருக்கிறோன்னா, ஒருத்தங்கிட்ட ரொம்ப பற்றி இருக்கிறோன்னா அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியாது. அவங்க பேரதை அதிகம் நம்ம உச்சரிப்போம். அதேதான், எவன் பற்றி கொள்ளுகிறானோ அவன் அவரை அதிகம் கூப்பிட்டு கொண்டிருப்பான். என் வாயில் அவர் நாமத்தை அதிகம் சொல்லணும். ஒருத்தங்க கிட்ட பேசும்போது இயேசுங்கிற நாமத்தை நான் அதிகம் சொல்றேனா, நான் இயேசுவை பத்தி அதிகம் பேசுறேனா, இயேசுவின் நாமத்தில் அப்படி இருக்கிற உள்ளத்துக்கு நான் தைரியமா சொல்ல, நீங்கள் தான் அவரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். பற்றி கொள்ள விரும்புகிறவன் பார்வை அடைவான், பார்வை அடைவகிறவன் அவரை நோக்கி கூப்பிடுவான், நோக்கி கூப்பிடுகிறவனை அவர் வெளிச்சத்தில் பிள்ளையாய் நிறுத்தி நடத்துவார். 2வது காரியம், அவன் கூப்பிடுகிறவன் மாத்திரமல்ல, ஆண்டவர் இப்பொழுது கூப்பிட்டதும் நின்று அவனை வரவழைக்கிறார். வாசிங்கள் 10வது அதிகாரத்தின் 49, 50 வசனங்களை வாசிங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். 2வது, பற்றி கொள்ளுகிறவனிடத்தில் வெளிப்படுகிற 2வது காரியம், அவன் அவரிடத்தில் வருவான், அவரிடத்தில் நெருங்குவான். 1வது அவரை நோக்கி கூப்பிடுவான், 2வது அவரிடத்தில் நெருங்குவான். இவன் கூப்பிட்டதும் இவன் பார்வை இல்லாதவன் என்று ஆண்டவருக்கு தெரியும், பிச்சை கேட்கிறவன் என்று ஆண்டவருக்கு தெரியும். இயேசு நின்று திரும்பி அவனை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் அவர் வந்து, எப்பா நீ சுகம் உண்டாகட்டும் சொல்லி கை வச்சிருக்கலாம்ல. எவ்வளவு தூரம் தாங்க ஆண்டவர் போயிருந்திருப்பாரு? அவன் சத்தம் கேட்கிறதுக்கு அவன் நிக்கிறான்னா ரொம்ப பக்கத்துல தான் நிக்கிறான். நான் இங்க இருந்து மைக் இல்லாம ஒருத்தங்களை கூப்பிடுறேன்னா அவங்க நான் சொல்ற தூரத்துல தான் நிக்கிறாங்க, நடந்து வந்துடலாம். அப்படி இருக்கும்போது இயேசு அவன் சத்தத்தை கேட்டு நின்று அவன் பக்கத்துல அவர் வந்து சுகத்தை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அடுத்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீ கூப்பிடுகிறவனாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, நீ நெருங்குகிறவனா இருக்கணும். இப்பொழுது அவன் சொல்றான், நீ வாண்டார், அவனை அழைக்கிறார். கூட இருக்கிறவங்களா சொல்றான், எப்பா எழும்பு, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இவன் பற்றி கொள்ள விரும்பினதுனால அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஐயா எனக்கு கண்ணு தெரியல, ஆண்டவர் இங்க வர சொல்லுங்கன்னு கேட்கல. பற்றி கொள்ள விரும்புகிறவன் ஆண்டவரை வர வைக்க மாட்டான், அவன் ஆண்டவரிடத்தில் போவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பற்றி கொள்ள விரும்புகிறவன் தேவனை தேட வைக்க மாட்டான், அவன் தேவனை தேடுவான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தேடுறாரா? இல்ல நான் ஆண்டவரை தேடுகிறேனா? ஏதேன் தோட்டத்தில் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் இந்த கேள்வி? அவர் தேட வைக்க ரீசன் என்ன? அவனை வச்ச இடத்துல அவனை காணல. ஆண்டவருக்கு தெரியாதா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எங்க இருக்கிறான் என்று? அப்ப வந்த உடனே சொல்லியிருக்கலாமே, ஆதாமே நீ ஏன் மறைந்து இருக்கிற, நீ ஏன் ஒளிந்து இருக்கிற, நீ ஏன் அங்க போயிருக்கிற, இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்?
பற்றி கொள்ளாதவன் அவரை தேட வைப்பான், பற்றி கொள்ளுகிறவன் அவரை தேடுவான். இன்னைக்கு டெய்லி ஆண்டவர் என்ன தேடுறாரா? என் பிள்ளை எங்கப்பா, என் பிள்ளை எங்க, நான் ரட்சித்த பிள்ளை எங்க, இப்படி தேடுறாரா? இல்ல, அவர் தேடுவதற்கு முன்பாக நான் அவரை தேடி மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே, நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மநேசருமை ஆராதி. பாருங்க, 63ஆம் சங்கீதம் யூதாவின் வனாந்தரத்திலிருந்து தாவீது பாடின சங்கீதம். அங்கிருந்து என்ன கேட்கிறார் தெரியுமா? மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உமக்காக வாஞ்சிக்கிறது. வனாந்தரத்திலிருந்து உண்மையிலே நாம என்னங்க ஜெபிப்போம்? வனாந்தரத்திலிருந்து நம்முடைய ஜெபம் எதுவா இருக்கும்? ஆண்டவர் எப்ப இந்த வனாந்தரத்தை வயல் நிலமா, இப்படிதானங்க ஜெபிப்போம். ஆனா வனாந்தரத்திலிருந்து தாவீது என்னை வயல் நிலத்துக்கு கொண்டு போங்கன்னு ஜெபிக்கல. வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது, ஆண்டவர் எப்போ இந்த வனாந்தரத்தை மாற்றுவீர் என்று ஜெபிக்கல. வனாந்தரத்திலிருந்து தாவீது எதை கேட்கிற தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், உம்மை தேடி உம்மை பார்க்க ஆசையோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். அப்படி வந்தவன் சொல்லுகிறான், வந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று. அவன் நெருங்க விரும்புகிறவன் அவரை தேட வைக்க மாட்டான், அவரை தேடுவான், அவரை தேடுவான். அதான் நான் மோசேக்கு ஆரம்பத்தை சொன்னேன். ஆரம்பத்தில் கர்த்தர் மோசையை தேடி வந்தார். ஆனால் அதன் பிறகு மோசையின் முடிவு வர பாருங்க, மோசே தான் மலைக்கு மேலே ஏறி போவார். இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அவர் தேடி வந்தபோது அவர் எங்க இறங்கினார் தெரியுமா? முள்ளின் நடுவில் இறங்கினார். ஆனால் அவரை தேடும் போது அவர் எங்க இறங்கினார் தெரியுமா? மேகத்தில் இறங்குறார். ஆமென். ஆரம்பத்தில் அவர் என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்ததுனால என்ன கொடுக்கப்பட்டது? கல்வாரியிலே முள்முடி கொடுக்கப்பட்டது, கல்வாரி கொடுக்கப்பட்டது. இனியும் நான் அவரை தேட வைப்பேன் என்றால் நான் இன்னும் அவருக்கு முள்ளதான் கொடுப்பேன். ஆனா நான் அவரை தேடி போவேன் என்றால் அவர் மேகத்தில் எனக்கு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தேட 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 அவர் மேகத்தில் இறங்குறார், மேகத்திலிருந்து மலையில இறங்குறார், மலையிலிருந்து கூடாரத்தில் இறங்குறார், கூடாரத்தில் இறங்குறவர் அடுத்து மோசைக்குள்ள இறங்குறார். அந்த மகிமை மோசை முகத்தில் பிரகாசிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் தைரியத்தோடு சொல்றேன். உண்மையாய் தேடுகிறவர்களை ஒரு நாள் கர்த்தர் தேசத்துக்கு முன்பாய் மகிமைப்படுத்தி நிறுத்துவார். அவருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாய் தேடுகிறவனை கர்த்தர் ஒரு நாள் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். ஆமே, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். தேடுகிறான். இப்ப இவன் நெருங்க வைக்கிறான். அவன் இருக்கிற இடத்தில் போய் சுகத்தை கொடுக்காமல் அவரை தன்னிடத்தில் வர வைக்கிறான். அவன் தன்னிடத்தில் வரும்போது அவன் செய்கிற காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த 50வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். மார்க் 10:50. ஆமென். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். நல்ல கவனிங்க. நெருங்கும் போது எல்லாருக்கும் நெருங்க முடியாது. யாருக்கு தான் நெருங்க முடியும் என்றால், இங்கே இவன் வா என்று சொல்லி கர்த்தர் அழைத்து அவன் நெருங்கி வரும்போது அவன் செய்கிற முக்கியமான காரியம் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. பொதுவாக பிச்சை எடுக்கிறவர்களுக்கு அவங்க வஸ்திரம் ஒன்று மேலே போட்டிருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்கள பிச்சை எடுக்கிறான். இப்ப இயேசு இவனை நெருங்கி வான்னு சொன்னது அவன் என்ன செய்யறான்னா தன் மேல் வஸ்திரத்தை களைந்து போடுகிறான். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், நெருங்க வருகிறவன் வாழ்க்கையில பழைய காரியங்கள் இருக்காது. பாவத்தோடு ஒருத்தனால நெருங்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனால நெருங்க முடியாது. நெருங்க விரும்புகிறவன் பாவத்தை களைந்து போடுவான். நெருங்க விரும்புகிறவன் பழைய மனுஷனை களைந்து போடுவான். அவன் புதிய மனுஷனாய் மாறுவான். என் வாழ்க்கையில பழைய வஸ்திரத்தை நான் போட்டுட்டு வந்து அப்பா கிட்ட நெருங்க வருவேன் என்றால் என்னால நெருங்க முடியாது. அவனுக்கு தெரியும் நான் இப்ப யார்கிட்ட போறேன் தெரியுமா? சாதாரணமானவர் அல்ல. அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவு காண்பிக்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர். எல்லாவற்றையும் தாண்டி அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தூரத்திலிருந்து அற்புதம் பார்க்கும் வரையிலும் கர்த்தர் எதுவுமே மோசையிட்ட பேசல, பார்க்க வச்சுட்டு இருக்கிறார். ஆனா இப்போ இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி அதற்கிட்ட நெருங்கும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தூரமா இருக்கிறவங்களை கர்த்தர் எதுவுமே சொல்ல மாட்டார்.
ஆனா நெருங்கி வருகிறவர்களை கர்த்தர் சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். ஆமே. அப்படின்னா ஒரு வார்த்தையை நான் இந்த வார்த்தையோடு சொல்ல விரும்புகிறேன். நான் இன்னைக்கும் கர்த்தரை நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வேன் தெரியுமா? நேற்றைக்கு இருந்த பரிசுத்த வாழ்க்கையை விட இன்று என் பரிசுத்த வாழ்க்கை அதிகமாக கொண்டிருக்கும். இன்னைக்கு என் லைஃப்ல பழைய கிரியைகள் நடக்குதுன்னா, இன்னைக்கு பழையது போல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்றா, இன்னைக்கு பழைய கிரியைகளை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா, பழையது போல பகையை சுமந்து கொண்டு, பழையது போல பாவத்தை செய்து கொண்டு, பழையது போல எல்லாருக்கும் விரோதமாக எழுப்பி இப்படியே பேசிக்கொண்டு இப்படியே இருக்கிறேன் என்றால் நான் இன்னும் இயேசுவை நெருங்கவில்லை, நான் தூரமாய் தான் இருக்கிறேன். பற்றி கொள்ள விரும்புகிறவன் நெருங்குவான், நெருங்க விரும்புகிறவன் பாவத்தை களைந்து போடுவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை களைந்து போடுவான். பாருங்க, சகையு இயேசுவை தேடி வரார். இயேசுவை பார்க்கணும்னு தான் வரார். வீட்டுக்கு இயேசுவை கூப்பிடணும், இயேசுவை கூட்டிட்டு போன, இதெல்லாம் சகையு லிஸ்ட்லே கிடையாது. இயேசு ஒருக்கா பார்த்தா போதும், மரத்துக்கு மேலே ஏறி உட்கார். ஆண்டவர் வந்து நின்று, சகையை இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை இறக்கி இப்போ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். வீட்டுக்குள்ள போய் சேரக்கூட இல்லை. கொஞ்ச தூரம் போன உடனே சகையுவா நின்று சொல்ற, ஆண்டவரே நான் யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தேனா? நான் நாளத்தனையா? ஆண்டவர் அவன்கிட்ட அப்படி செய்ய சொன்னாரா? நெருங்க 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 ஆட்டோமேட்டிக்காவே எனக்குள்ள சுத்தம் உண்டாகி கொண்டே இருக்கும். நிறைய காரியங்களை நான் விட்டுட்டே இருப்பேன். ஆமே, நிறைய காரியங்களை சில நாட்கள்லாம் இருந்து யோசிக்கிறது உண்டு. சில காரியங்களெல்லாம் எப்படி ஆண்டவர் என்ன விட வச்சாருன்னே தெரியல. நெருங்கி பாருங்கள், நெருங்குகிறவன் வாழ்க்கையில சுத்தம் உண்டாகி கொண்டிருக்கும். இன்னைக்கு என் லைஃப்ல அசுத்த கிரியைகள் நடக்கிறது என்றால், நான் இன்றைக்கும் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், அநியாயம் செய்கிறேன் என்றால், இந்த வார்த்தை நான் வேதனையோடு சொல்லுகிறேன். எத்தனை வருஷ கிறிஸ்டியன்ஸ் சொன்னாலும் சரி, பாஸ்டர் பிள்ளையா இருந்தாலும் சரி, தேவன் விரும்பாதவைகள் என்னிடத்தில் இருக்குமானால் நான் இன்னும் தூரமாய் தான் இருக்கிறேன். நெருங்குகிறவன் வாழ்க்கையில் பாவம் இருக்காது. நெருங்குகிறவன் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரே நாள் எல்லாரும் மொத்தமா பரிசுத்தமாக முடியுமான்னு கேட்டா அப்படி சொல்ல தெரியும். ஆனால் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அவனுக்குள் மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும். அவரிடத்தில் நெருங்க வைக்கிறார். மூன்றாவது, அவன் செய்த காரியம், அவரை விசுவாசித்தான். கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, நெருங்குகிறது மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசிக்கும். இங்கே இவன் இயேசுவின் இடத்தில் வந்ததும் ஆண்டவர் என்ன சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்றால், 52வது வசனத்தை வாசியுங்கள் ஒரு விசை கூட. இந்த வார்த்தை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். போதும். இங்க ஆண்டவர் அவன் கிட்ட கேட்டாரா, நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாரா? இல்ல. அநேகரிடத்தில் சுகத்தை வாங்க வந்தவர்களிடத்தில் கர்த்தர் கேட்பார், நீங்க விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்பார். நான் இதை செய்ய முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்பார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பார் இப்படி சொல்லுவார். நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு இப்படி சொல்லுவார். ஆனா இங்க இவன் கிட்ட நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கல, நான் இதை செய்ய முடியும் நம்புறியான்னு கேட்கல, நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவா எதுவுமே சொல்லல. வந்தவன் கிட்ட சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம். அப்படி இவன் கிட்ட என்ன விசுவாசத்தை பார்த்தார்? என்ன விசுவாசத்தை பார்த்தார் தெரியுமா? இவனை வான் சொன்னதுமே நாம் வாசித்தது போல அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வாரான். அதன் அடையாளம் என்ன? இயேசு பக்கத்துல போயிட்டேனா இனி எனக்கு இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. திரும்ப நான் இந்த இடத்துல பிச்சை எடுக்கிறவனாய் அல்ல, நான் அவருக்கு மகிமை உள்ளவனாய் வாழ போகிறேன். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? எதுக்கும் இந்த வஸ்திரத்தை வச்சிருப்போம். ஒருவேளை போய் கிடைக்கலன்னா திரும்ப இதுல தான் வந்து. ஆனா இவன் அப்படி இல்லை. சுகம் கிடைச்ச பிறகு, நம்மனா சுகம் கிடைச்ச பிறகு தான் எரிவோம். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். இவன் அப்படி இல்லை, எரிஞ்சிட்டு தான் வாரான். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரையில காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சொல்லும் போதே இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்புவித்து அவரையே சார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் எந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் அதனாலதான் சில காரியத்தை நம்ம அவர் கையில கொடுக்கும் போது அவர் வைக்கிற டெஸ்டே என்ன தெரியுமா?
நீ எவ்வளவு விசுவாசிக்கிற அதை பாப்பார். பாருங்க, 5 அப்பத்தை 5000 மாத்துறதற்காக இப்பொழுது சீஷர்கள் 5 அப்பத்தை வச்சு சொல்றாங்க, ஆண்டவர் இதை வச்சு என்ன செய்ய முடியும்? மத்திய 14 இருக்கு, நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. உடனே ஆண்டவர் சொல்றார், நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி கையில வாங்குறார். வாங்கி விட்டு அதை 5000 மாற்றின பிறகு அல்ல ஆண்டவர் சொல்றது. ஆண்டவர் ஃபர்ஸ்டே என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் போய் பந்தியில உட்கார வைன்றார். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அதை 5000 மாத்துங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, மாத்தட்டும், அதுக்கப்புறம் பந்தியில. ஏன்னா 5 அப்பம் இருக்கிறது, இப்ப எல்லாருக்கும் முன்னாடி 5 அப்பத்தை காமிச்சிட்டார். இப்போ இவங்கெல்லாம் போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா எல்லாரும் பந்தியில உட்காருங்க. உடனே எவ்வளவு கொஸ்டின் வரும், டே 5 அப்பத்தை வச்சு என்ன செய்ய போற? ஆனா ஆண்டவர் வைக்கிற டெஸ்டே, கையில தந்துட்டியா நீ என்ன நம்பி என் கையில உன் காரியத்தை வச்சுட்டியா, இனி யாரையும் பார்க்காத, எந்த சூழ்நிலை பார்க்காத, அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். அன்பு சகோதர, அன்பு சகோதரி, கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை அப்பா சமூகத்தில் வச்சுட்டு நீங்க இன்னைக்கு காத்திருக்கிறீர்கள் என்றால் எந்த காரியத்தை கண்டு கலங்காதீர்கள். நாட்கள் தாண்டுவது போல தெரியும், காலங்கள் தாண்டி போறது போல தெரியும், சில சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறுகிறது போல தெரியும். ஆனால் கர்த்தரை நம்பி கரத்தில் கொடுத்தவனை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும், எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். மோசே ஜனத்துக்கு முன்னாடி தைரியமா அறிக்கை பண்ணிட்டார், இன்னைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லி சமுத்திரத்துக்கு முன்பாக நின்றுட்டு இப்படி ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றார், மோசே நீ ஏன் என்ன முறுமுறுத்துட்டு இருக்கிற என்றார். அந்த வசனத்திலே தெரியுது, மோசே ஆவேசத்துல சொல்லிட்டார். சொல்லிட்டு இப்போ அவனுக்கு நெஞ்சுக்குள்ளெல்லாம் பட தெரியாம சொல்லிட்டு ஆண்டவர் ஏதாவது செய்திருக்க. இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, நீ கோலை பிடித்து கொண்டு போய் நில்லுன்றார், கடலை பிளந்து போடுன்றார். இந்த வார்த்தையை அப்படியே நீங்க பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. திடீர்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார் ஒரு காரியத்துக்கு ஒரு வழி திறக்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட யார்ட்டையும் ஒரு சொல்றார், நீ உன் கையில பைபிளை பிடிச்சிட்டு அந்த கன்னியாகுமரி கடலுக்கு முன்னாடி போய் நின்று அந்த சமுத்திரத்தை பிளந்து போடுன்னு எத்தனை பேர் இங்க போய் நிற்பீங்க? இப்ப மோசே கோலை எடுத்துட்டு போறா, சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் இப்படி நின்றுட்டு இப்படி கை விரிச்சு நிற்கும் போது பார்க்கிறவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க? ஹலோ, ஆரோன்னு என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? வயசு காலத்துல ஏதோ மண்டை. ஆனா மோசே நிற்கிறார், மோசே நிற்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறார்னா நில்லுங்க, நில்லுங்க. நீங்க இப்படி கோலை பிடிச்சு நிற்கும் போது சுத்தி இருக்கிறவங்களாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பலர் நிந்திப்பார்கள், பலர் அற்பமா பேசுவார்கள். இவன் வாழ தெரியாதவன், இன்னும் அவரே பிடிச்சிட்டு நிற்கிறான் பாரு, வார்த்தையை பிடிச்சிட்டு நிற்கிறான் பாரு. இப்படிதான் அநேக வார்த்தைகள் காது கேட்கும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் கை தளர்றதுக்கு முன்பாக உனக்கு முன்பாக வாசலை என் ஆண்டவர் திறந்து காண்பிப்பார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தை என்கிற கோலை பிடித்து நிற்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கு முன்பாக எப்பேற்பட்ட சமுத்திரமானாலும் விலகி ஓடும். எப்ப காற்று வீசுறார் தெரியுமா? ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினது, மோசே கை தளர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் செஞ்சிட்டார். ஆண்டவருக்கு தெரியும் என்னால் எவ்வளவு தூரம் நிற்க முடியும், ஆண்டவருக்கு தெரியும் என்னால் எவ்வளவு கை நீட்டி நிற்க முடியும். அமலேக்கின் யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் உடனே ஜெயம் கொடுக்கல, ஏன்னா கை ஏந்துறதுக்கு 2 பேர் நிற்கிறாங்க, ஊரு மாறணும், அதனால பேசாம இருந்துட்டார். ஆனா இங்க மோசே தனியா நிற்கிறார். பல இடத்துல உங்களை கத்த தனியா விட்டுருக்கிறார்னா உங்க கை தளர்றதுக்கு முன்பாக ஒரு அதிசயத்தை கத்த செய்ய வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. இரண்டாவது இவனுக்குள்ள வெளிப்பட்ட விசுவாசம் என்ன தெரியுமா? அவன் வஸ்திரத்தை எரிந்தது மட்டும் இல்ல, இனி எனக்கு இந்த வாழ்க்கை இல்ல, எனக்கு புதிய வாழ்க்கை, இந்த நம்பிக்கையோடு புறப்பட்டது மட்டுமல்ல, எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டவன் இவர்கிட்ட பார்வையை கேட்கிறான். எல்லார்கிட்டையும் கேட்டதை இவர்கிட்ட அவன் கேட்கல. ஏன்னா இவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை உண்டு.
வேற யாருக்கு இந்த பூமியில எனக்கு வெளிச்சத்தை தர முடியாது. ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் இந்த பூமியில ஒளியை தர முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பது என்னை குறித்தல்ல, எங்களை குறித்தல்ல, இங்க இருக்கிற யாரை குறித்தல்ல, எவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் வருகிறவனுக்கு அவர் ஏதோ ஒரு நன்மையை செய்து அனுப்புகிறவர் மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவன். அதனாலதான் இவன் மற்ற எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டவன் இயேசுவினிடத்தில் வந்து நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு எல்லாரும் 5 ரூபா தராங்க, ஆண்டவரே நீங்க ஒரு 100 ரூபா தந்தீங்கன்னா, இப்படி கேட்கல, எனக்கு பார்வையை தர. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை வேற யாருக்கும் கொடுக்க முடியாததை இயேசுவுக்கு கொடுக்க முடியும். இந்த பூமியில என் வாழ்க்கையில யாருக்கும் செய்ய முடியாத கிரியைகளை என் ஆண்டவருக்கு செய்ய முடியும் என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசுவாசத்தோடு வந்தவன்ட்ட பார்த்து சொல்ற, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்போ தேவனை கூப்பிடுவது முக்கியம், நெருங்குவது முக்கியம். அதை விட அவரை விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சும்மா அவர் அப்பான்னு கூப்பிடுறதுனாலையோ, சும்மா இயேசுவேன் கூப்பிடுறதுனால, சும்மா நெருங்குறதுனால பிரயோஜனம் இல்லை. எனக்கு விசுவாசம் இருக்கணும். அவர்கிட்ட நெருங்குற என் வாழ்க்கை கெட்டு போக கர்த்தர் விட மாட்டார். கடைசி ஒரே வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். அவரை நோக்கி கூப்பிட்டான், அவரிடத்தில் நெருங்கினான். ஆமென். அவரை விசுவாசித்தான், கடைசியாக அவருக்கு பின் சென்றான். 52வது வசனத்தை ஒரு விஷயம் கூட நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க் 10:52. இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப எடுத்து சொல்லுகிறேன். இயேசு இப்பொழுது வா என்று சொல்லவில்லை, என் பின்னாடி வான்னு சொல்லல, என் வழியில் வா என்று சொல்லவில்லை. அவருக்கு பார்வையை மட்டும்தான் கொடுக்கிறார், ஒளியை காண வைக்கிறான். இதுவரை இருளை கண்டவன் இப்பொழுது வெளிச்சத்தை பார்க்கிறான். வெளிச்சத்தை பார்த்தவர் என்ன டிசிஷன் எடுக்கிறான் என்றால், இனி என் கால்கள் பழையது போல அல்ல, இனி என் கால்கள் உலகத்திற்கு நேராய் அல்ல, இனி என் கால்கள் அவருக்கு பின் செல்லும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பற்றி கொள்ள விரும்புகிறவனுடைய வாழ்க்கை எதற்கு துடிதுடிக்கும் என்றால் அவருக்கு பின் செல்வதற்கு. யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 35 முதல் நீங்கள் வாசித்தீர்கள், வேகமாய் வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 35 முதல். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் இந்த வார்த்தையை சத்த நல்ல கவனி. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். நல்ல கவனிங்க. இயேசுவை குறித்த சரியான வெளிப்பாடை யோவான் ஸ்நாபகன் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதும், இவ்வளவு நாள் இந்த 2 சீஷர்கள் யோவானை ஃபாலோ பண்றாங்க. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது முன்பாக வந்ததும் யோவான் யாரை காண்பித்துக் கொடுக்கிறான் என்றால் அவரை காண்பித்துக் கொடுக்கிறான். ஒரு தேவ பிள்ளையுடைய அழகே நாம் நம்மை காண்பிப்பதல்ல, நாம் அவரை காண்பித்துக் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், தேசத்துக்கு முன்பாய் நம்மை காண்பிக்க அவர் ரட்சிக்கவில்லை, அவரை காண்பிப்பதற்காக ரட்சித்திருக்கிறார். அவருடைய மகிமை கண்டு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஊழியம் செய்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஊழியம் அதிகமாய் செய்யுங்கள், கர்த்தருக்காய் பிரகாசியுங்கள், ஆனால் உங்களை காண்பிக்க அல்ல, கர்த்தரை காண்பிப்பதற்காக. ஆமென். நம்மை காண்பிக்க அல்ல, அவரை காண்பிக்க. யோவானை பார்த்து எல்லாரும் கேட்ட, நீர்தான் தீர்க்கதரிசியா, நீர்தான் மேசியாவா, நீர்தான் எலியா? இதெல்லாம் கேட்கும்போது யோவான் சொல்றப்பா, மேசியா கூட என்ன கம்பேர் பண்ணிடுறாரு. அவர்ல என்ன பார்க்கணும்னா எங்க பார்க்கணும் தெரியுமா? அவர் பாதத்துல பார்க்கணும். அவருக்கு பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. யோவான் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வந்ததும் தன்னுடைய சீஷர்களுக்கு சரியாய் காண்பித்துக் கொடுக்கிறார். இவர் தான் ஆட்டுக்குட்டி என்று காண்பித்ததும் இவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அதுவரை யோவானை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க பாதையை மாற்றி அவரை பின்பற்றுகிறார்கள். பற்றி கொள்ள விரும்புகிறவன் அவரை பின்பற்றி நடப்பான். பின்பற்றுவார்கள் என்ற வார்த்தையை நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அவர்கள் அவரால் நடத்தப்படுவார்கள். தாவீது சொல்ல, கர்த்தர்
கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்றால் என் மெய்ப்பன் முன்னாடி போயிட்டு இருப்பார், நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். நான் எப்படி நடக்கணும்னு அவர் காண்பிப்பார். அப்படி அவர் நடத்துறதுனால தாவீது என்ன சொல்றாருன்னா, மரண பள்ளத்தாக்கு வரும், சில சூழ்நிலைகள் எனக்கு மாறுதலாய் வரும், ஆனால் அதை குறித்து நான் பயப்பட தேவையில்லை. காரணம் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், என் மேல அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தை மரண தண்ணீர் அண்டையில் கொண்டு வருகிறார், பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். இப்படி நடத்தி 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 அவர் எங்க கொண்டு போய் சேர்ப்பார் தெரியுமா? அந்த நித்திய வீட்டிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பார். பின்பற்றுகிறவனை மட்டும்தான் அவர் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். இவர்கள் பின்பற்றும் போது இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? 37வது வசனம் 38வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகர் என்று அர்த்தம். 39வது வசனம், அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். நல்ல வார்த்தை கவனிங்க. பின்பற்றுகிறவருடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கும் தெரியுமா? அவர் எங்க போய் இருக்கிறாரோ அங்க போய் தங்கணும். இதுதான் பற்றி கொள்ளுகிறவனிடத்தில் வெளிப்படுகிற முக்கியமான குவாலிட்டி. இந்த பூமியில் அவர் எனக்கு என்ன செய்வார் என்றல்ல, அவர் வரும்போது நான் அவரோடு கூட போகணும். ஆண்டவர், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? அவர்களை அவர் நடத்துவார். எப்படி? அவர் சொல்றார், வாருங்கள், வந்து பாருங்கள்ட்டா. இப்போ அவங்க ஃபாலோ பண்றார். அவர் நடத்தும் போது அவர் எங்க தங்கி இருக்கிறாரோ அங்க கூட்டிட்டு போறார். அவரால் மட்டும்தான் நம்மை அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இயேசுவால மட்டும்தான் அங்கே கொண்டு அவர் நடத்துவார். அவர் எப்படி நடத்துவார் தெரியுமா? 3 வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறார். 1, நீதியாய் நடத்துவார். சும்மா ஏதோ ஒரு பாதையில கொண்டு போக மாட்டார், நீதியின் பாதை. இயேசு கிறிஸ்து வாழும் போதும் நீதியின் பாதையில தான் நடந்தார். எனவே தான் ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் யோவான்ட்ட சொல்றார், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதியின் பாதை. நீதியின் பாதைனா என்ன? பரலோகத்துக்கு போகும்படி கர்த்தர் ஒரு பாதை வைத்திருக்கிறார். அதுதான் எவன் ஆமென் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறானோ அவன் தான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கானானுக்கு போகும் வழி, பல வழிகள் சமீபமாக இருந்த பிறகும் அவர்களை சமுத்திர வழியாய் சுற்றி நடக்க பண்ணினார். ஏன் சமுத்திர வழியாய் நடத்தினார்? பவுலை கொண்டு எழுதும்போது கொரிந்தியர்ல இப்படி எழுதினார், அவர்கள் மேகத்திற்கு கீழாகவும் சமுத்திரத்திற்குள்ளாகவும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். நீதியின் பாதையில் நடக்காமல் நித்தியத்தை என்னால் சுதந்திரிக்க முடியாது. ஆமென். வேற வே கிடையாது. ஞான ஸ்நானம் எடுக்கணும், உடன்படிக்கை பண்ண வேண்டும். 2வது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவி. 3வது பரிசுத்தத்தில் வளரணும், ஐக்கியத்தில் இருக்கணும். ஆமா, எல்லாத்தையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போனா நேரம் இல்லை, நான் சொல்லி மட்டும் நீதியாய் நடத்துவார். இது அவர் நடத்துவார். அதனால தான் எல்லாவற்றையும் அவர் சொல்லி அல்ல செய்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கர்த்தர் அதை செய்து காண்பி. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது எனக்கு ஏற்றதா இருக்கும் என்றவல்ல, நமக்கு. அப்ப அவரை பின்பற்றுகிற எல்லாருமே இந்த பாதையில் தான் நடந்தாகணும். அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினதும் பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்து இறங்கினது. இந்த 2 அனுபவம் வந்த பிறகுதான் பிதா பரலோகத்திலிருந்து சத்தமிட்டு சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். பிறந்த போது தூதர்கள் பாடினார்கள், ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த போதுதான் பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? ரட்சிக்கப்பட்டதும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனால் இந்த உடன்படிக்கையிலே நான் எப்பொழுது பங்குள்ளவனாய் மாறுகிறேனோ அப்பொழுதுதான் பரலோகத்திலே நான் குமாரன் குமாரத்தி என்கிற அங்கீகாரம் எனக்கு உண்டாகும். அவர் நீதியின் பாதையில். 2வது நேர்மையாய் நடத்துவார். நடக்கிறது வனாந்திரமானாலும் தண்ணீர் இல்லாத பாதையானாலும் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து நடத்திய ஆண்டவர் வல்லவர். இந்த பூமியில என்ன திக்கற்றவனாய் கர்த்தர் விட மாட்டார். கானானுக்கு போறதுக்கு முன்பாக ஒரு ஏலிமை கர்த்தர் எனக்கு இந்த பூமியில காண பண்ணுவார். 3வது ஒரே வேதம், நித்தியத்துக்கு நேராய் மட்டும்தான் நடத்துவார். ஆமென். இடையில மாறா வரும், ஏலி வரும், எல்லாமே வரும். ஆனா ஃபோக்கஸ் ஒண்ணுதான், கானான போய் சேரணும், கானான போய் சேரணும். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது பூமியில் 5-10 வாங்கிறதுக்கு கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக.
அதற்காக தான் அவர் வந்தார், அதற்காக தான் அடிக்கப்பட்டார், அதற்காக தான் மரித்தார், அதற்காக தான் உயிரோடு எழுந்தார், அதற்காக தான் ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். எவர்கள் அவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களை அவர் தங்கியிருக்கிற இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். பற்றி கொள்ளுகிறவன் கூப்பிடுவான், பற்றி கொள்ளுகிறவன் நெருங்குவான், பற்றி கொள்ளுகிறவன் விசுவாசிப்பான், பற்றி கொள்ளுகிறவன் பின்பற்றுவான். இப்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கோபத்துக்கு தப்பிக்கொள்வார்கள். எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அவரை மாத்திர பற்றி கொண்டு இமேஜ். ஹalleluya, thank you holy spirit. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற கிருபையை எனக்கு தருவீராக. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பாடுவோம், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்மை தாரே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தாரே என் முன்னே நீர். ஒரு விசை கூட ஏசையா, ஏசையா. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற கிருபையை அந்த மனதை எங்களுக்கு தருவீராக. நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மை தாரே என் முன்னே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும். அப்படியே ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடு. இந்த கேட்ட வார்த்தை ஆண்டவர் இனியும் நாட்களை நான் தள்ளி போடாதபடி ஏதோ கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரை வைத்துக் கொண்டல்ல, வெறுமையா இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்லுவதில் அல்ல, எனக்கு ஒரு அப்பா உண்டு என்று சொல்வதில் அல்ல, அப்பாவோடு இருக்கிற அந்த அனுபவம், உம்மை பற்றி கொள்ளுகிற, உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தருவீராக என்று கேட்க விரும்புகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு விசை நீங்கள் ஜெபிக்க துவங்குவீர்களா? உம்மை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தை என் வாழ்க்கையில அனுதினமும் தருவீராக. ஏதோ தேவை வரும்போது மாத்திரம் அப்பா என்று கூப்பிடாமல், ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் இயேசுவே என்று அழைக்காமல், ஆண்டவர் நீர் எனக்கு தந்த அந்த உறவை இன்னும் நான் பலப்படுத்தி கொள்ளத்தக்கதா உம்மை அப்பா என்று அழைக்கும் வாக்கியத்தை நான் இழந்து போகாதபடிக்கு இன்னும் நெருங்குகிற கிருபை எனக்கு தருவீராக. அது மாத்திரமல்ல, நெருங்கி வருகிற அனுபவம், நாளுக்கு நாள் உம்மோடு நெருங்குகிற அனுபவம் என்னில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்மோடு நெருங்க விடாதபடி தடை பண்ணுகிற, தடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். களைந்து போட கிருபை தாங்கப்பா, எரிந்து போட கிருபை தாங்கப்பா. அந்த பர்த்திமேயு தன் மேல் வஸ்திரத்தை அவனா எரிந்து போட்டது போல நாங்களும் எங்கள் பழைய மனுஷரை எரிந்து போட்டு புதியவர்களாய் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நெருங்க கிருபை செய்வீராக. உம்மை அதிகம் விசுவாசிக்கணும். அன்பான உள்ளமே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரிய
கர்த்தரை நம்பி ஒருவர் வெட்கப்பட்டு போகிறதாய் சரித்திரம் இல்லை. கர்த்தர் ஒரு பாதையில் உங்களை நிக்க வச்சிருக்கிறாரா? விசுவாசித்து நிக்க வச்சிருக்கிறாரா? விசுவாசத்திலே தளராதே, விசுவாசத்திலே தளர்ந்து போகாத. உன் கை தளருவதற்கு முன்பாய் உனக்கு முன்பாக இருக்கிற சமுத்திரம் விலகும், உனக்கான வழி திறக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசை இந்த வார்த்தைக்காய் ஜெபிக்கும்படி ஏவப்படுறேன். ஆண்டவரே, நான் தளர்ந்து போகாதபடி இந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கிற கிருபையை எனக்கு தாரும் என்று கேட்க விரும்புறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துவீர்களா? நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறேன். நீ தளர்ந்து போகாதபடிக்கு ஒரு தேவ கிருபை, நீ தளர்ந்து போகாதபடிக்கு ஒரு தேவ கிருபை. நீ தைரியத்தோட நில்லு, தைரியத்தோட நில்லு. வார்த்தையை பிடித்து சமுத்திரத்துக்கு முன்பாய் நில்லு. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எதுவும் பேசட்டும், உன்னை யாரு வேணாலும் நிந்திக்கட்டும், எந்த வார்த்தைகள் வேணாலும் பேசட்டும், நீ உன் கை தளருவதற்கு முன்பாக, உன் கை தளருவதற்கு முன்பாக அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவ கிருபை உன்மேல் பெருகுவதாக, உங்கள் மேல் பெருகுவதாக. எல்லாவற்றிற்கும் மேலாய் பற்றி கொள்ளுகிறவன் பின்பற்றி நடப்பான். ஆண்டவரே, நீங்க எப்படி என்ன நடத்துறீங்களோ அப்படி நடக்கிற கிருபை, என் இஷ்டம் போல் அல்ல, என் வழியில் அல்ல, மறுபடியும் உலகத்தின் பாதையில் அல்ல, உம்மை பின்பற்றி நீர் தங்கி இருக்கிற இடத்துல நானும் வந்து தங்கும்படியா இந்த ஏக்கத்தோடு இந்த வாஞ்சையோடு உம்மை பின்பற்றுகிற கிருபையை எங்களுக்கு தருவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவனை பூரண சமாதானத்தோடு காப்பீர். அவனை உடைய கோபத்திற்கு தப்புவிப்பீர், அவனை பாதுகாப்பீர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக முழு பலத்தோடு